வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தலைப்புச் செய்திகள். புதுவை மாநில அரசின் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான 14 மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு 2 லட்சம் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்ய வந்த நபர்கள் தமிழக காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா துவக்கி வைத்தார். புதுவை தற்காலிக பேருந்து நிலையத்தில் பறக்கும் செம்மண் புழுதிகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. புதுவை மாநிலத்தில் அரசின் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான 14 மாணவ மாணவிகளின் சேர்க்கைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் அரசு பள்ளியில் +2 பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில அவர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நிகழாண்டில் மொத்தம் 32 மாணவ மாணவிகள் இடஒதுக்கீட்டில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் 10 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதனையடுத்து 22 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 8 பேரின் விண்ணப்பங்கள் நீட் தேர்வில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்களுக்குள் வராமல் குறைவாக இருந்தது. இதனை அடுத்து தேர்வான 14 பேருக்கான மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான உத்தரவை புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை அரசு செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிகளில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா உட்பட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த 2 தமிழக காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு சொகுசு கார் மூலம் குட்கா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கிளியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து கிளியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதுச்சேரி பதிவெண் கொண்ட சொகுசு காரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 50 கிலோ எடையுள்ள குட்கா, பான் மசாலாக்கள் உட்பட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் உட்பட 2 காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியைச் சேர்ந்த சபரீஷ் மற்றும் கணேஷ் பாஸ்கரன் என்பது தெரியவந்தது. மேலும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர்கள் சேர்க்கையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து புழுதிகள் பறப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும் இந்த AFT மைதானத்தில் தற்பொழுது எந்நேரமும் பேருந்துகள் சென்று வருவதால் நிலையத்தில் செம்மண் புழுதி பறக்கிறது. அப்பகுதி முழுவதும் புழுதிகள் பறந்து வீடுகளையும் சூழ்கின்றது. கடைகளிலும் புழுதி படுகின்றது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை பெய்தாலும் புதிய பேருந்து நிலையம் சேரும் சகதியமாக மாறிவிடுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை புசி வீதி வடக்கு, முத்தையால்பேட்டை தெற்கு, கடற்கரை சாலை,
சத்யா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னால் நம்ம எல்லாத்த விட நம்ம மின் கட்டணம் கம்மியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கு இந்த மின் கட்டணமானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் அவற்றையெல்லாம் பொறுத்து ஏழை எளிய மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த மின் கட்டணத்தை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. வீடுகளுக்கு மின்கட்டண மானியம் திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. யூனிட்டிற்கு 45 பைசா வரை மானியம் கிடைக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்விற்கு கடும் எதிர்ப்பால் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் முதல் 100 யூனிட்டிற்கு புதிய கட்டணமாக யூனிட்டுக்கு ரூபாய் 2.70 பைசாவிற்கு 45 பைசா மானியம் தரப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றிற்கு ₹2.25 என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும். அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டிற்கு 40 பைசா வழங்கப்படும். இதன் மூலம் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டிற்கு ₹4 பதிலாக ₹3.60 மட்டுமே செலுத்தலாம். 16/6/2024 முதல் இந்த நிதி ஆண்டில் நடைமுறையில் இருக்கும். யூனிட் முதல் 300 யூனிட் வரை நிர்ணயித்த கட்டணமான யூனிட்டிற்கு ₹6,300 யூனிட்டிற்கு மேல் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் யூனிட்டிற்கு ₹7.50 என்பது அப்படியே தொடரும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 100 யூனிட் மின்சாரம் கீழே உபயோகப்படுத்தப்படும். எனவே புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கு மின்கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கோவில் திருவிழாவில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாற்காலிகளை உடைத்து சூறையாடிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகரில் அமைந்துள்ள ராஜ காளியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் பாட்டு கச்சேரி இரவு நடைபெற்றது. அதே பகுதியைச் சேர்ந்த பத்வா என்கின்ற பத்மநாபனை கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. பகுதியைச் சேர்ந்த பத்வா என்கின்ற பத்மநாபனை கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பத்மநாபன் தனது நண்பர்களான விக்கி, தமிழ்ச்செல்வன் ஆகியோருடன் திருவிழாவில் தகராறு செய்துள்ளனர். மேலும் அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தினர். திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவாளரின் இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்திவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.